எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில நேரம் நம்மளோட செயல்களே நம்மளோட பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கும். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு பெரிய மாளிகை இருக்குது. அந்த மாளிகையில யாருமே வசிக்கல. ஆனா ஒரே ஒரு காவலாளி மட்டும் தான் இருக்கிறாரு. அந்த மாளிகையை நல்லபடியா பாதுகாத்து பராமரிக்கிறதும் அவர்தான். அந்த மாளிகையில ஒரே ஒரு அறை கண்ணாடி அறையா இருக்குது. ஃபுல்லா கண்ணாடிகளா இருக்கும். மேலேயும் கண்ணாடி, எல்லா பக்கத்துலயும் ஃபுல்லா கண்ணாடிகள் மட்டுமே இருக்கும். அது ஒரு கண்ணாடி மாளிகைன்னு சொல்றது மாதிரி ஒரு தனி கண்ணாடி அறை அந்த மாளிகையில இருக்குது. இந்த காவலாளி டெய்லி வருவாரு, எல்லாருமே செக் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் லாக் செஞ்சுட்டு போயிடுவாரு. ஒரு நாள் அவர் மாளிகையோட பின்புற வாசலை அடைக்கிறதுக்கு மறந்துடுறாரு. வேற எல்லா அறைகள்ல உள்ள கதவுகளையும் மூடிட்டாரு, மெயின் வாசலையும் மூடிட்டாரு. ஆனா பின் வாசலை மூடுகிறதுக்கு மறந்துட்டாரு. ஆனா அந்த பின் வாசல் வழியா தான் கண்ணாடி மாளிகைக்கு வர முடியும். இரவு நேரம் ஆகுது. இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மாளிகைக்கு பக்கத்துல ஃபுல்லா நிறைய மரங்கள் இருக்குது. மரங்கள்ல நிறைய பறவைகள் இருக்கும். அந்த பறவைகளை எல்லாம் தொந்தரவு செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அது ரொம்ப ஹாப்பியா அந்த மரங்கள்ல வாழ்ந்துகிட்டே இருக்குது. அந்த மரத்துல இருந்து ஒரு பறவை அப்படியே கீழே வருது. வந்து இந்த மாளிகையோட பின்வாசல் திறந்து இருக்கிறத பார்த்து அதுக்கு உள்ளாடி வந்து போகுது. இந்த பறவைக்கு உள்ளாடி கண்ணாடி மாளிகை இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பறவையும் உள்ளாடி போனதும் கிடையாது. இது இரவு வேளையினால அந்த பறவையும் அப்படியே யாருமே இல்லை, எந்த சத்தமும் இல்லை அப்படின்னு உள்ளாடி போகுது. நேர போகிற நேரம் அந்த கண்ணாடி மாளிகைக்கு உள்ளாடி போகுது. அந்த கண்ணாடி மாளிகை இருக்கிற அந்த ரூம்ல நடுப்பகுதியில நிக்குது. சுத்தி பாக்குது, நிறைய பறவைகளா தெரியுது. அதாவது இந்த ஒரு பறவையோட உருவம் தான் எல்லா கண்ணாடிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா அந்த பறவை என்ன நினைக்குது அப்படின்னா, இங்கேயும் பறவைகள் வந்து வசிக்குது, இங்கேயும் நிறைய என்ன மாதிரி பறவைகள் இருக்கிறாங்க, நம்ம இங்க ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சு அமைதியா அது பாக்குது. பார்த்துட்டு அது சத்தம் போடுது. கூட இருக்கிற பறவைகள் எல்லாம் சத்தம் போடுறது மாதிரி அதுக்கு தெரியுது. ஏன்னா மிரர்ல அதோட தோற்றம் தான் தெரியுது. அதுகளும் ரிப்ளை பண்றது மாதிரி சத்தம் போடுகிறதா அது நினைச்சுக்குது. ஹாப்பியா அப்படியே படுத்து தூங்குறதுக்குன்னு அப்படி படுக்கிற நேரம் நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது. பறவை உடனே வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வெளியே போகுது. ஏன்னா அந்த மாளிகையில இருக்கிறவங்க எல்லாரும் எழும்புங்க, எல்லாரும் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இது அப்படியே வெளியே போகிற நேரம் வேற அந்த மிரர்லயும் வெளியே போகிறது மாதிரி தெரிஞ்ச உடனே இந்த பறவை நினைக்குது எல்லா பேர்ட்ஸும் வந்து சேஃபா இருக்குது, எல்லாரும் நாங்க வெளியே போயிட்டோம் அப்படின்னு அது நினைச்சிட்டு அது மரத்திலே போய் உட்காருது. ஒரு நாயோட குரல் கேட்டது பார்த்தீங்களா? மாளிகையோட பின்வாசல் திறந்திருக்கிறத பார்த்து அந்த நாய் உள்பக்கமா வருது. கரெக்டா அந்த கண்ணாடி மாளிகையோட நடுப்பகுதியில வந்து நிக்குது. அதை அப்படியே சுத்தி பாக்குது. ரூம் மொத்தமா நிறைய நாய்கள் இருக்கிறது மாதிரி அதுக்கு தெரியுது. ஏன்னா இதோட உருவமே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு அதுக்கு தெரியல. இது பயங்கரமா கோபம். ஏன்னா இது மாதிரி இன்னொரு நாய் இருக்கிறத பார்த்து அதுக்கு பிடிக்கல. நல்லா கத்துது, குறைச்சிட்டே இருக்குது. அந்த பக்கமும் இருக்கிற பிம்பத்துல இருக்கிற நாயும் வந்து குறைக்கிறது மாதிரி இருக்குது. சத்தமும் அப்படியே வந்து எக்கோ ஆகி இதுக்கு கேட்குது. இது என்ன நினைக்குது அப்படின்னா, இதெல்லாம் நம்மளோட எதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து பிடிக்கிறதுக்கு தாவியும் போகுது. அந்த மிரர்லான அடிபட்டு கீழே விழுது. இருந்த பிறகு தொடர்ந்து சத்தம் போட்டுட்டே இருக்குது, நல்லா குறைக்குது. இரவு முழுவதும் அந்த நாயோட மனசுல அமைதி கிடையாது. தன்னை மாதிரி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அதிகமா கத்தி கத்தி அதுக்கு வாட்டர் கூட குடிக்க இல்லாம கடைசியில அது குறைச்சி அப்படியே இறந்து போயிடுது. இது மாதிரி தான் நம்மளோட லைஃப்லயும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்குறோமோ, எப்படி எடுத்துக்கிறோமோ அதன்படிதான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும். இப்போ ஒரு எதிரிகளோட மத்தியில நீங்க போய் இருந்தாலும் உங்களுக்கு எதிரா நிறைய சூழ்ச்சி செய்கிறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு எதிரா புலம்புகிறவங்களா இருக்கலாம். அவங்கள பார்த்து நீங்க நமக்கு எதிரா ஏதாவது செய்திடுவாங்களோ, நமக்கு ஏதாவது பிரச்சனைகளை உண்டு செய்வாங்களோ, ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அழிகிறதுக்கு நம்மளே காரணம் ஆகிடுவோம். ஏன்னா அந்த பயமே நம்மளை வாழ விடாது. ஓகேவா? முதல்ல அந்த பயம் நமக்கு இருக்கக்கூடாது. தைரியம் மனசுல வேணும். அது மட்டும் இல்ல, யாரு என்ன செஞ்சாலும் நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட எந்த ஒரு கெடுதலும் அணுகாது. ஓகேவா? ஆனா முக்கியமா கவனமா கண்டிப்பா இருக்கணும். வாழ்க்கையில யார் என்ன செஞ்சா என்ன, என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது கரெக்ட் தான். ஆனா கவனமா இருக்கணும். ஓகேவா? நம்ம வேலையை தான் நம்ம பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சில இடத்துல அந்த பறவை வந்துட்டு போச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி
நம்மளும் ஒரு சில இடத்துல இருக்கிற நேரம் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, வெளியே வேலை பார்க்குற இடங்களா இருந்தாலும் சரி, நம்ம அவங்க கிட்ட எது மாதிரி நடந்துக்கிறோமோ, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வந்து விளைய செய்வோம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம எப்படி அவங்க கிட்ட பேசுறோமோ, எப்படி பழகுறோமோ, அதே மாதிரி தான் அவங்களும் நம்ம கிட்ட பேசுவாங்க. நம்மள நல்ல விதமா காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இன்னொருத்தங்கள தப்பா பேசணும் அப்படின்னா, நம்மளும் ஒரு நாள் அந்த இடத்துல தவறானவர்களா மாற்றப்படுவோம். அதனால யார பத்தி எங்கேயுமே கெடுத்து எதுவும் பேச வேண்டாம். நம்ம நல்லது மட்டுமே நினைச்சு நல்லது செய்கிற நேரம் நமக்கும் நல்லது மட்டும் தான் வரும். அப்படியே கெடுதல் வந்தாலும் அது நிலைக்கவே செய்யாது. இப்போ யாராவது உங்க மேல பொய்யான பழி போட்டு கெட்டவங்க அப்படின்னு மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆனா நீங்க நிஜமாகவே நல்லவங்களா இருக்கிற பட்சத்துல, கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுக்கு நீங்க நல்லவங்கன்னு புரிய வரும். ஓகேவா? அந்த உண்மை ஒரு நாளுமே காணாம போகாது. உண்மைன்னு சொல்றது அழியவே செய்யாது. எப்படியும் வெளிய வரும். எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எத்தனை மாதங்கள் ஆனாலும், வருடங்கள் ஆனாலும் அந்த உண்மை அழியவே செய்யாது. வெளிய வந்தே தீரும். ஒரு சில இடத்துல ஒரு சிலங்க நான் தான் ஹெட்டா இருக்கணும். வேற உள்ளவங்க எல்லாரும் எனக்கு வந்து கீழ இருக்கணும் அப்படின்னு நெனச்சும் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்கள மாதிரி இவங்களும் ஈக்குவலா உள்ளவங்க தான். இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒரு அதிகார குணம் இருக்கும். அடுத்தவங்கள தாழ்வா நினைக்கிறது, தன்னை வந்து உயர்வா நினைக்கிறது, அது மாதிரி உள்ள குணங்களும் வந்து தன்னையே அழிச்சிடும். ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த நாய் வந்து குறைச்சுக்கிட்டே அதோட லைஃப்ப அதுவே முடிச்சுக்கிச்சு பார்த்தீங்களா? அது மாதிரியே இருப்பாங்க. பிரச்சனைய அவங்களே உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாருமே அவங்க கிட்ட பிரச்சனைக்கு போகாம இருந்தாலும், தேவையில்லாம கோபப்படுவாங்க. நம்மகிட்ட வந்து கோவப்பட்டு, தேவையில்லாத பழிகள நம்ம மேல போட்டு, இது ஃபேமிலி லைஃப்ல இருந்தாலும் சரி, இல்ல வெளிய எங்க இருந்தாலும் சரி, நம்மள வந்து குத்தி காயப்படுத்துகிறவங்களா இருந்துட்டே இருப்பாங்க. அது என்ன ஒரு குணம்னு பார்த்தீங்கன்னா, அதிகார குணம். தான் கூட இருக்கிறவங்கள அடிமையா நினைச்சு நடத்துக்கிற ஒரு குணம் உள்ளவங்க தான் அந்த அதிகார குணத்த வந்து காட்டுவாங்க. அந்த அதிகார குணம் இல்ல அப்படின்னு உள்ளவங்க, இந்த குருவி மாதிரி நல்லா அன்பா நம்மள மாதிரி தான் அவங்களும், நம்ம கூடயே இருக்கிறவங்க, ஈக்குவல் ஆனவங்க அப்படின்னு நினைச்சு, தனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுத்து, தன்னை எவ்வளவு நல்லதா வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே அளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து, நம்ம அவங்கள அன்பா நல்லபடியா பார்த்துப்போம். இது மாதிரி தான் அந்த குணங்கள் வந்து இருக்கும். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கூட இருக்கிறவங்கள ஈக்குவலா மதிச்சு, அன்பு செஞ்சு, நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்ல கூட இருக்கிறவங்களெல்லாம் அடிமையா நினைச்சு, என்ன விட யாரும் மேல போயிடக்கூடாது. நான் தான் பெரியவன். நான் நினைச்சா யார வேணும்னாலும் அழிச்சிடுவேன். என்னோட வார்த்தைகள் அவ்வளோ ஷார்ப்பு. என்கிட்ட பண பவர் இருக்கு. என்கிட்ட நல்ல அதிகாரம் இருக்குது. அதனால எல்லாரும் என் கீழ தான் இருக்கணும். அப்படின்னு உள்ள அதிகார தோரணையோட நல்லவங்களையும் தன்னோட பகையாளியா நினைச்சுக்கிட்டு, அவங்க மேல எரிச்சல் காட்டி, தன்னை தானே கெட்டவனாக்கி, கெட்டவனாகவே வாழ்ந்து காணாம போகிற மனுஷனா நம்ம இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. எந்த வாழ்க்கை சிறந்ததுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குது. அதை எப்படி வாழ்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். நல்ல மனுஷனா வாழணும்னு நம்ம தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம நல்ல மனிதர்கள் தான். கெட்டவங்களா தான் வாழணும்னு நினைச்சிட்டோம்னா, நம்ம கெட்டவங்களா தான் வாழ்ந்துட்டு இருப்போம். முடிவு ஒவ்வொருத்தரோட கையில தான் இருக்குது. ஆனா கெட்டது நிலைக்காது. நல்லது எந்நாளும் எப்போதும் நிலைக்கும். நிலையான லைஃப் வேணுமா? இல்ல நிலையில்லாத லைஃப் வேணுமா? அப்படின்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க.